நீங்க சொல்வது 100% உண்மை. அங்கே டெல்லியில் நடந்த போராட்டங்களை பெல்லட் குண்டுகளை போட்டு அடக்குனாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே வன்முறையை செய்யக்கூடிய ஆளுகளை விட மோசமா அரசே மாணவர்கள் மீது வன்முறையை ஏவியது. அந்த போராட்டம் மட்டுமல்ல, சிஏஏ போராட்டத்தில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்பிக்கள் எல்லாம் துப்பாக்கி தூக்குனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அங்கே நடந்தது அது மட்டுமல்ல, 2 யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிகள்ல உள்ள பூந்து, ஜாமியால பூந்து அங்கே உள்ள மாணவர்களை, பெண்களை எல்லாம் அடித்தது, ஒழித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆக பாஜக செய்யக்கூடிய இது வேற, இங்க உள்ளது வேற. இங்க இந்த ஆட்சி யாரா இருந்தாலும் போராட்டத்துக்கு அனுமதிக்கணுங்கிறதா என்னுடைய இது. காங்கிரஸா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சில போராட்டங்கள்ல வன்முறை கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு சுற்றறிக்கை, நீங்க கவனமா இருங்க, காவல்துறை கவனமா இருந்தா அந்த போதை விஷயமே போயிருக்காது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த தொகுதியில முந்தைய ஆட்சியிலோ அதுக்கு முந்தின ஆட்சியிலோ சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்விக்கூடங்களோட தொடர்பு இருந்திருந்தா நிச்சயமா என்ன நடந்திருக்காது, பல தவறுகள் நடந்திருக்காது. போனாவே ஆகா எம்எல்ஏ வர்றாரு, நம்ம போதை பொருள் எல்லாம் விற்க கூடாதுங்கிற என்ன வந்திருக்கும், அல்லது எம்பி வர்றாருன்னு. சார் இன்னைக்கு அங்கேதான் மாணவர்கள் இதெல்லாம் எங்க நடக்குது. அப்ப நீங்க இதுல கவனமா இருங்க. அதாவது வன்முறையா நடந்துடக்கூடாது, புரட்சியா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. விவசாயிகள் போராட்டம் அவசியமானது, தேவையான. சகோதரர் பே சண்முகம், தோழர் பே சண்முகம் பல நேரங்களில் தெளிவா பேசக்கூடியவர். 2 முறை முதலமைச்சர் சந்திச்சு பல விஷயங்களை சொன்னாரு. அதை முதலமைச்சர் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு 2 முறை போய் முதல்வரும் சந்திச்சிருக்காரு, அவங்களுடைய ஆளுகளை சந்திச்சிருக்காங்க. இதுல அவருடைய ஆலோசனை, அதிகமா ஆலோசனை சொன்னது இந்த தடவை தோழர் பே சண்முகம் தான். 2 முறையும் அங்க போய் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாலும் இந்த ஆட்சி கேக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா சரி, ஒண்ணு நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க, காலதாமதம் ஆகலாம். அதிகாரிகள் என்பது எப்பவுமே இருக்கக்கூடியவர்கள். அந்த அதிகாரிகள் முந்தைய ஆட்சியுடைய ஆதரவு, ஏடிஎம்கே ஆதரவு, இந்த ஆட்சியாருக்கு இதுவரை ஆதரவு இல்லை. ஏன்னா அந்த 2 பேரும் பல முறை ஆட்சி செய்தவர்கள், அவர்களோடு ஒட்டி உறவாடியவர்கள் தான் அதிகாரிகள். அந்த அதிகாரிகள் 2 வகை இருக்காங்க. இன்றைக்கு 3வது ஒரு வகை இவங்களுக்கு வரல, இப்பதான் 3 மாசம் ஆகுது. அதனால இந்த அதிகாரிகள் திமுக ஆதரவு, அதிமுக ஆதரவு இருக்காங்க. அதனால என்ன செய்யறாங்க, வந்த உடனே மின் விஷயம் நடந்து உங்களுக்கு தெரியும், பிளக் புடுங்கலாம் தெரியும். இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. தவறுக்கு காரணம் முந்தைய ஆட்சியாளருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படிங்கிறீங்க. அது மட்டும் இல்ல சார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரி, நீங்க தலைமைச் செயலாளர் பத்தி பேசுறீங்க, அது நியாயம் இருக்கலாம். ஏன் தெரியுமா, தலைமைச் செயலாளர் தேர்தல் கமிஷனால் நியமிக்கப்பட்டவர். ஆனா அவர் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு, இங்கே தான் இருந்தாரு. அதிமுக கீழே இருந்தாரு, திமுக கீழே. அந்த விஷயத்துல மட்டும் இல்ல, பல்வேறு விஷயங்கள்ல தலைமைச் செயலாளருடைய தலையீடு இருக்குன்னு அமைச்சர்களே வருத்தப்படுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. எடுத்தேன் கவிழ்த்தோன்னு ஒரு நாள்ல செய்வது அல்ல இந்த ஆட்சி. அவருடைய பல்வேறு விஷயங்களை பாக்குறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச தலைமைச் செயலகத்தின் அடிக்கடி போயிட்டு வர்றவன், அவர் பல்வேறு வகையில இந்த ஆட்சிக்கு எந்தெந்த வகையில சில காரியங்கள் எதிராக இருக்குங்கிற வேலையை செய்யறாரு. அவர் ஏன் செய்யறாரு, அவர் தெரிஞ்சு செய்யறாரா, தெரியாம செய்யறாருன்னு எனக்கு தெரியல. நான் 2 முறை அவர் சந்திச்சிருக்கேன். சாதாரணமா நீங்க எளிதா சந்திக்க முடியாது. 2 மாசத்துல அவர் 2 முறை நான் சந்திச்சிருக்கேன். அதனால அவரை பொறுத்தவரை அவருடைய ரூட்ல நான் நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அவர் நினைக்கிறாரு. ஆனா அது அரசுக்கு எதிராக இருக்குங்கிறதையும் வலியுறுத்துறோம். அது மட்டுமல்ல, பல்வேறு அமைச்சர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம சொல்றதை அவர் எடுக்க முடியலையா, எடுக்க முடியாத சூழல் இருக்காருங்கிறாங்க. அவர் மட்டுமல்ல, இன்னும் சில அதிகாரிகள் இந்த அரசாங்கத்துல, நான் இப்ப சொல்றது உங்க மூலமா நம்முடைய அமைச்சரவைக்கு சொல்றேன். ஆக களை எடுக்க வேண்டிய நேரத்தில் யாரையும் களை எடுக்கலாம். நான் தலைமைச் செயலாளர் சொல்ல, யாரெல்லாம் இந்த ஆட்சிக்கு மறைமுகமாக முந்தைய ஆட்சிக்கு ஆதரவாக இருந்து ஆட்சிக்கு எதிராக இருக்கார்களோ, இப்போ இந்த நிகழ்வுக்கும் இந்த அரசுக்கும் சம்பந்தம் கிடையாது, அதுதான் நீங்க சொல்றீங்க. அது முந்தைய ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சில அதிகாரிகள் பண்ணக்கூடிய செயல், அது அரசுக்கு அவப்பெறை ஏற்படுத்தணும் அப்படிங்கறத பண்றாங்க நீங்க சொல்றீங்க. அதனால உங்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அவரும் புதுசா வந்தார், எல்லா அமைச்சர்களும் புதுசு. அங்க இருக்க அதிகாரி மூலமா அறிக்கையில அன்றைய திமுக கட்சியினர் பெற்று பால் கமிஷன் ஒரு இது போட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அதனால எந்த ஆட்சி இருந்தாலும் அதிகாரிகள் செய்வாங்க. அதனால மின்சாரம் சொல்ல ஆரம்பிச்ச அதை நீங்க தடுத்துட்டீங்க. அதே மாதிரி பல்வேறு துறைகள்ல முந்தைய அதிகாரிகள் இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறத ஒன்னா செய்யறாங்க. இவங்க யாரு, 2-3 மாசம் 2 வருஷத்துக்கு முன்ன கட்சியை துவங்கினவங்க. இந்த 3 மாசத்துல எந்தெந்த வகையிலாம் அதிகாரிகள் இவருக்கு எதிராக இருக்க முடியுமோ அவ்வளவு இருந்தாலும் கூட அதை ஒன்னா களை எடுத்துட்டு வர்றாங்க. அந்த வகையில தான் தலைமைச் செயலாளரோ மற்ற செயலாளர்களோ தவறு செய்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள். அதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன். தேர்தல் கமிஷன் காலத்தில் அவர் போடப்பட்டவர். ஒரே ஒரு சம்பவம் உங்க மூலமா சொல்றேன். முந்தைய ஆட்சி 120 நாள் தொடர் பரோல் கொடுத்துச்சு திமுக ஆட்சி. யாருக்கு, கோவை சிறைவாசிகளுக்கு. அதுல 60 நாள் முடிஞ்சிருச்சு. 60 நாள் முடிஞ்சிருச்சு. அதுவும் நான் 3 வருஷத்துக்கு பிறகு போராட்டம் பண்ண பிறகுதான் சிறைவாசிகள் விடுதலை கிடைச்சிச்சு, பரோல் கிடைச்சு. முந்தைய ஆட்சி உடனே விடல. ஆட்சிக்கு வந்தவனை விடுவாங்கன்னு அன்றைக்கு சிறுபான்மை மக்கள் எதிர்பார்த்தாங்க. 21 வரல, 22 வரல, 23 வராதனால தான் என் தலைமையில், நான் காங்கிரஸ்காரன் தான், நான் அந்த ஆட்சிக்கு எதிராக போராடினேன். என் தலைமையில் சர்வகட்சி கூட்டம், இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார், மல்லை சத்யா கலந்து கொண்டார், முஸ்லீம் அமைப்பு எல்லாமே கலந்து கொண்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஒரு கட்டத்தில் 3 ஆண்டுகள் கழித்து தான் அன்றைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூப்பிட்டு விடுதலைக்கு ஏற்பாடு செஞ்சார். எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு விஷயத்தை 2011 மாண்புமிகு முதல்வர், முன்னாள் முதல்வர்
2011 துணை முதல்வர் கோயம்புத்தூர்ல போய் கண்ணீர் மல்க எனக்கும் தெரியும் இந்த பிரச்சனை, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அவங்களை விடுதலை பண்ணணும் சொன்னார். ஆனா 10 வருஷம் ஆட்சிக்கு வரல, வந்த ஒரு வருஷத்துல விடுதலை. இதெல்லாம் ஒரு ஆட்சியுடைய தொடர்கள். அங்கே உள்ள அதிகாரிகள் என்ன காரணம்? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தவறு செஞ்சாரா? அதிகாரிகள் தவறு செஞ்சார்கள். இன்னைக்கு அந்த தொடர் பரவல் 60 நாள் தானே கொடுத்திருக்கணும். இந்த அரசு வந்தோட கொடுத்திருக்கணும். இதை கொடுக்க விடாமல் செயலாளர்கள், தலைமைச் செயலாளர்கள் தவறாக தகவல் சொல்றாங்க எங்கள்கிட்ட. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை தாண்டி அமைச்சர்கள் எல்லாரும், ஏன் மாண்புமிகு சிடிஆர் நிர்மல் குமார்ல இருந்து சபாநாயகர்ல இருந்து திரு ஆதவர்ஜனால இருந்து எல்லாருமே இதை செய்யணும் ஒரு முடிவு எடுத்து சொன்னா கூட அரசு செயலாளர்கள் முட்டுக்கட்டையா இருக்கிறார்கள். இந்த அரசு செயலாளர்கள் முன்னாள் திமுக ஆட்சியை வீழ்த்தியவர்கள். முன்னாள் திமுக ஆட்சி வீழ்த்தது காரணம் 2.5% உங்களுக்கு தெரியும். நான் 5 வருஷமா தொடர்ந்து கேட்டேன் நீட் விலக்கு. அரசு பள்ளி மாணவர்கள் ஏழை மாணவர்கள் கிடைக்க முடியும். 7 வருஷம் எடப்பாடி கொடுத்தார். அதுக்கு தொடர்ந்து 5 ஆண்டுகளாக எதிராக இருந்த அரசு அதிகாரிகள் 3.7, அதாவது இந்த 37 வயசு வரை தான் குரூப் 1 தேர்வு எழுத முடியும். அந்த 37 வயசு வெளி மாநிலங்கள்ல பாஜக காங்கிரஸ் ஆள் மாநிலங்கள்ல 49 வயசு 47 வயசு இருக்கு. சமூக நீதி பேசக்கூடிய நம்ம மாநிலத்தில் இல்லைன்னு 5 வருஷமா நான் போராடினேன். ஆனா நடந்தது என்ன தெரியுமா உங்களுக்கு? அதிகாரிகள் தான் ஒரு ஆட்சியை கழிப்பதற்கு காரணமா இருக்கிறார்கள். அதிகாரிகள் முந்தைய ஆட்சி கவிழ்ந்தது. அதே மாதிரி இந்த ஆட்சி கவிழ்ந்து விடக் கூடாதுன்னு நானும் உங்களோட சேர்ந்து எச்சரிக்கிறேன். இந்த ஆட்சிக்கு நான் சொல்வது ஆட்சி, நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஆட்சி, இது போன்ற சில அதிகாரிகளை களையெடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்க மூலமா நான் சொல்றேன். இதற்கு முன்னால திமுக கழக தலைவர் கலைஞருடைய ஆட்சி நடந்துச்சு. நாங்க போய் எது சொன்னாலும் உடனே மிஸ்டர் ராஜமாணிக்கம் இங்க வாங்கன்னு கூப்பிடுவார். வந்த உடனே என்ன இந்த விஷயம் இதயத்துல்லா சொல்றாரு, செய்யலாமா பாரு, செய்யலாம் சார் பாரு, செய்யும் பாரு. இப்படிப்பட்ட ஆட்சியாளரும் அதே மாதிரி காமராஜர் போன்ற ஆட்சியாளரும் இருந்த இந்த தமிழகத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழல் வர்றதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இந்த 2-3 மாசம்லாம் பத்தாது. இன்னும் 2-3 மாசம் ஒண்ணு அறிந்து 3 மாசத்துல இந்த மாண்புமிகு முதல்வர் ஊழலை ஒழிக்கிற மாதிரி அதிகாரிகளுடைய அட்டகாசத்தை ஒழிப்பார். அதாவது ஒரு அரசு தவறுன்னு தெரிஞ்ச பிறகு நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொன்னதுதான் தப்பு. அப்படி ஏற்கனவே அரசியல் செஞ்சிருக்கு. தவறுன்னு தெரிஞ்ச உடனே நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், சரி செய்யறோம்னு சொல்லக்கூடிய இந்த அரசை நம்ம பாராட்டணும். நிச்சயமாக தோழர் சண்முகம் அவர் சொல்வதை அப்ப கேட்பாங்க, கம்யூனிஸ்டா இருந்தாலும். இரண்டாவது, இந்த அரசு பாஜகவுடைய அரசு அல்ல, பாஜகவுக்கு எதிரான அரசு. அதனாலதான் பாஜகவுக்கு எதிரான நம்முடைய விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அதே மாதிரி ஐஎம் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நினைச்சிருந்தா பாஜக ஆதரவா இருந்த ஒரு அதிமுக ஈஸியா சேர்த்திருக்கலாம், செய்யல. மூணாவது, தொடர்ந்து இந்த கடந்த வாரம் நடந்த சட்டமன்றத்தில் அத்துணை தீர்மானமும் பாஜக அரசை எதிர்த்த தீர்மானம். அது தமிழ்தாய் வாழ்த்தா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், எஃப்சிஆரியா இருக்கட்டும், அதே மாதிரி டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், ஒன்னு நீங்க பாத்தீங்கன்னா வாயால பிஜேபி ஒழிக மோடி ஒழிகன்னு சொல்றது அல்ல இந்த அரசு. செயலாளர் செய்யக்கூடிய ஒரு அரசு இந்த அரசை பொறுத்தவரை அப்படி இருக்கு. அதனால அந்த விஷயத்திலே நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புதிதாக வந்த அரசு நிச்சயமாக யார் யார் தவறு செய்கிறார்களோ, நான் தலைமைச் செயலாளர் மட்டும் சொல்ல, எந்தெந்த செயலாளர்கள் முந்தைய ஆட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது இந்த ஆட்சிக்கு எதிராகவோ நடந்தால் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக களையெடுப்பார்கள். இந்த 3 விஷயம் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த 3 மாசத்துல ஊழல் ஒழிப்பு உட்பட பல நல்ல காரியங்களை செஞ்சிருக்கு. ஒரே ஒரு வரி, அதிமுக செய்த சாதனையும் தொடருது. அதிமுக சாதனையை முந்தைய அதிமுக ஆட்சியை நிறுத்தியது எது? தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், மடிக்கணினி, அதை இந்த அரசு செய்து. மூணாவது, திமுக அரசு செய்து தானும் புதிதாக பல திட்டங்களை செய்யக்கூடிய ஒரு அரசு. நிச்சயமாக கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கட்டும், அனைவரும் ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசு.